அவன் ஏஞ்சி போறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க அக்கா அவனோட காலை பத்துவாங்க அடிபட்டுறத. டேய் என்னடா இவ்வளோ அடிபட்டுருக்கு எப்படி நோண்டிட்டே போவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவனை உட்கார வச்சுட்டு காலெல்லாம் நீவி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி செஞ்சிருக்கா ஒழுங்கா சாப்பிட்டு போ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு மாரியம்மனுக்கு மைண்டே மாறிடும். இட்லி என்ன வாயை பொழுது அவன் பண்ண அக்கா கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ மாரியப்பன் நைட்டு கூத்து பார்க்க போயிடுவான். அங்கே கூத்து கட்டுறவர் இந்த மாதிரி மாரியப்பனோட அப்பா பற்றி தான் கூத்து கட்டுவார். அதில் பார்த்தீங்கன்னா மாரியப்பனோட அப்பா ஏன் சைக்கிள் ஓட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லுவாங்க. சின்ன வயசுல ஆத்துல சைக்கிளோட மாரியப்பனோட அப்பா அடிச்சிட்டு போயிருப்பாரு. அந்த நேரத்தில் என்ன பண்றது தெரியாம சைக்கிள் அப்படியே விட்டுட்டு இவர் ஆத்தங்கரையில் ஒதுங்கிருப்பாரு. அப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சைக்கிள் தொடர்றது வந்து ரொம்பவே பயமாயிடுச்சு. ஸோ இதனால தான் இவர் எல்லாருமே நடராஜா சர்வீஸ்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக கிண்டல் பண்றாங்க. இதை பற்றி அவர் கூத்து கட்டிருப்பாரு. இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா மாரியப்பனும் தூங்கிடுவான். ஸோ இங்க இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கப்ப கத்தேரி கிராமத்தில் என்ன நடந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடிகாரன் மிலிட்டரி கிட்ட காசு கொடுத்துட்டு சைக்கிள் கேட்டிருப்பான். பட் சைக்கிள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே குடிகாரன் செம்மையா கத்திடுவான். அண்ட் மாரியப்பனோட அப்பா பார்த்தீங்கன்னா உண்டியில காசு காணோம் நாட்டுக்குள்ளி முட்டையும் திருடி இருக்கான் எங்க போனா இந்த பையன் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு வரட்டும் அவன் உண்டிலாம் பண்ணிருன்னு சொல்லிட்டு திண்ணையிலே உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் மிலிட்டரிக்காரன் குடிகாரன் வந்து எங்க உன் பையன் சொல்லி கேட்பாங்க. அவனை தான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்து மாரியப்பன் எங்கேயுமே இருக்க மாட்டான். அதனால என்ன பண்ணுவாருன்னா காலையில கிளம்பி ஸ்ட்ரைட்டா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவார். அங்க பார்த்தீங்கன்னா மாரியப்பன் நல்லாவே தூங்கிட்டு இருப்பான். அவன் புடவையிலே அடிச்சு எழுப்பி கூட்டு வருவாரு. அவன் முன்னாடி சைக்கிள் தட்டிட்டு போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி காசெல்லாம் எதுக்கு எடுத்து என்ன பண்ண உனக்கு என்ன தேவை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு